உலக அளவில் தற்போது நடைபெற்று வரும் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு எதிரான போரில் ஈரான் கையாண்டுள்ள ஒரு பிரம்மாண்டமான வியூகம் ஒட்டுமொத்த வல்லரசு நாடுகளையும் மிரள வைத்துள்ளது. போரில் வெற்றி பெற தேவையில்லை, ஆனால் அந்த போரை எதிரிகள் தொடர முடியாத அளவிற்கு மிக கடுமையான பொருளாதார செலவை உருவாக்க வேண்டும் என்ற புதிய சித்தாந்தத்தை ஈரான் தற்போது மிக சிறப்பாக செயல்படுத்தி வருகிறது. உலகத்தின் 20 முதல் 25% கச்சா எண்ணெய் மற்றும் எரிவாயு விநியோகத்தை கட்டுப்படுத்தும் ஹோர்முஸ் ஜலசந்தியை ஈரான் முழுமையாக முடக்கியுள்ளது. இதனால் உலகம் முழுவதும் எரிசக்தி விலைகள் விண்டை முட்டும் அளவிற்கு உயர்ந்து பல நாடுகளில் வரலாறு காணாத பொருளாதார நெருக்கடி உருவாக்கியுள்ளது. ஈரானின் தொடர் தாக்குதல்களால் வளைகுடா நாடுகளின் பொருளாதாரமும் கடும் வீழ்ச்சியை சந்தித்துள்ளது. குறிப்பாக கத்தார் நாட்டின் எரிசக்தி கட்டமைப்புகள் சீரமைக்க முடியாத அளவிற்கு சேதமடைந்து உள்ளதால் அவர்களுக்கு ஆண்டுக்கு சுமார் $20 பில்லியன் இழப்பு ஏற்பட்டுள்ளது. அதேபோல குவைத் நாட்டின் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 14% இந்த போரினால் முற்றிலுமாக அழிந்துள்ளது. இந்த போர் அமெரிக்காவிற்கும் ஒரு மிகப்பெரிய பொருளாதார இடியாகவே மாறியுள்ளது. அமெரிக்காவால் பெட்ரோல், டீசல் விலை கடந்த பல சதாப்தங்களில் இல்லாத அளவிற்கு உயர்ந்துள்ளதால் அதிபர் டொனால்ட் டிரம்பின் மக்கள் செல்வாக்கு முன் எப்போதையும் விட தற்போது மிக கடுமையாக சரிந்துள்ளது. பிரபல நிதி நிறுவனமான கோல்டன் மேல் சாக்ஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி, இந்த போரினால் அமெரிக்காவில் முதல் மாதத்திலேயே சுமார் 10,000 வேலைவாய்ப்புகள் பறிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சரக்கு போக்குவரத்து செலவுகள் பல மடங்கு அதிகரித்து உள்ளதால் அத்தியாவசிய பொருட்கள், மருந்து பொருட்கள் மற்றும் உணவுப் பொருட்களின் விலையும் உலகம் முழுவதும் பல மடங்கு உயர்ந்துள்ளது. வேலைவாய்ப்பு இன்மை ஏற்கனவே உச்சத்தில் இருக்கும் நிலையில் இந்த போர் தொடர்ந்து நீடித்தால் உலக பொருளாதாரம் ஒரு மீள முடியாத பெரும் தேக்க நிலையை சந்திக்கும் என பொருளாதார நிபுணர்கள் எச்சரித்து உள்ளனர். அமெரிக்காவால் விரைவில் இடைத்தேர்தல் வரவுள்ள நிலையில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் இந்த பொருளாதார அழுத்தங்களால் ஈரான் உடனான போரை கூடிய விரைவில் முடிவு கொண்டு வர வேண்டிய கட்டாயத்தில் ட்ரம்ப் தற்போது சிக்கியுள்ளார்.